அண்ணன் என்னை விட கொஞ்சம் அறிவாக தான் இருக்கு. ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இது ஒரு நாள் கழிச்சு நான் எடுக்கிறேன் எங்கள் அண்ணா பர்த்டேக்கு அப்புறம். ஏன்னா நேற்று வந்துட்டு பேபி இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அந்த ஜாமான்லாம் வராதனால சரி இன்னைக்கு நான் பண்ணலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் பண்ணுறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிஃப்ட்டு ஹண்ட்டு, அதுக்கப்புறம் கிஃப்ட்டு அன்பாக்சிங். மேபி இந்த கிஃப்ட் ஹண்ட் வந்துட்டு ரொம்ப நேரம் போச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் வந்து கிஃப்ட் அன்பாக்சிங் போடுறேன். இன்னொன்று என்னென்னா, நான் தருண் அதாவது பேபி மட்டும் தான் வீட்டில் இருக்கோம். மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு சாப்பாடு வாங்க வெளியே போயிருக்காங்க. ஸோ அவங்க வந்தோன்னே சாப்பிட்டுட்டு ஹண்ட்டை ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். கீழே சமைச்சே நான் டயர்டாயிடுவேன். லைட்டாக வயிற்ற கலக்குது, அடித்தா பறந்துடுவேன். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாமான்லாம் வந்துட்டு அவ்வளோ வேலை அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ஸ்மால் திங்ஸ் மேட்டர், அதுதான் இங்கே கதை. ஸோ எங்கள் வீட்டில் வந்துட்டு யாரும் வந்துட்டு இப்படி கொடுக்கணும் அப்படி கொடுக்கணும் அதெல்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க. கிஃப்ட்டு கொடுத்தாலே சந்தோஷமாயிடுவாங்க. அதனால் வந்துட்டு என்னால் முடிஞ்சது, அதுக்கப்புறம் அக்கா எல்லாருனாலும் முடிஞ்சது வந்துட்டு இந்த கிஃப்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு நேற்றுள்ள வீடியோவில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். என்ன சொன்னேன் நானே மறந்துட்டேன். ரூமுக்கு வந்துட்டு அண்ணன் ஜாமான் வாங்கினாங்க அந்த மாதிரின்னு. அது வந்துட்டு அப்பாவோட கிஃப்ட்டு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் கொஞ்சம் அப்பப்போ கிஃப்ட்டு கொடுத்துப்போம், இப்படி தான் ஓட்டுவோம். ஸோ நீங்களும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப விலை கூடையாக கொடுத்தே ஆகணும் அப்படின்னு அவசியமே இல்லை. உங்களால் முடிஞ்சது கொடுக்கலாம். ஆனால் அவங்க வந்து எதிர்பார்த்தாங்கன்னா இந்த மாதிரி விலை கூடையாக தான் கொடுக்கணும் அப்படின்னு, அப்போ கண்டிப்பாக அவங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு உண்மையாக ஒரு ரிலேஷன்ஷிப்பு இல்லை ஒரு பாசம் அந்த மாதிரி இல்லை, அவங்க வேற எதுக்கோ தான் கண்டிப்பாக பழகணும். ஏன்னா வந்துட்டு அந்த மாதிரி யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. சின்ன விஷயம் செஞ்சாலே சந்தோஷப்படுவாங்க. அதுதான் வந்துட்டு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ் எல்லாமே. ஸோ அவ்வளோதான். எல்லாரும் வந்துட்டோன்னே நான் வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஓகே. இவர் தான் பர்த்டே பாய்ங்க. முடிச்சுங்க பர்த்டே ஒரு நாள் தான். வணக்கம் வணக்கம் வந்து சொல்லுங்க. வணக்கங்க. முடிஞ்சு வீடியோ மாமா கூப்பிடுறான். ஓகே, இந்த நம்ம வந்து கிஃப்ட் ஹண்ட் செய்ய போகிறோம். ஸோ ஒன்றாவது வந்து இது குளிரும், ஆனால் ஏர்கான் இல்லை. குளிரும் ஏர்கான் இல்லையா? தெரிஞ்சிச்சு அக்கா கில்லி. ஆனால் இந்த விடுகதை யாருக்குமே தெரியாது. நான் வந்து சொந்தமாக செஞ்சேன். இதுதான் தமிழ் படிச்சிருக்கீங்களா? பாத்ரூமா? அதான்டா குளிருமா? தெரியல, அவரு தனியா குளிருமா? குளிக்குமா குளு குளு இருக்குமா? பாத்ரூம்ல 3 சான்ஸ் தான். குளிரும், ஆனா ஏர்கான் இல்ல. உண்மையிலே குளிரும். என்னடா குளிருது? என்ன அதான் ஒன்னாவது பதில் கண்டுபிடிச்சிட்டு சொல்லி ஐஸ் பெட்டி எடுத்துட்டு பார்ப்போம். இப்போ எடுக்கணுமா? கிஃப்ட் அண்ட் போட்டு 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 பிரிங்க. இப்பயே இல்லை, அப்புறம் வாங்க வாங்க. ரெண்டாவது வந்து அடிக்காமல் திட்டாமல் கண்ணீரை வரவை. பா காசல் மத்த மைக்கோ. ரெண்டாவது பவுண்டு. பரவாயில்ல, எங்க அண்ணன் என்னை விட கொஞ்சம் அறிவா தான் இருக்காரு. ஏன்னா உனக்கு அறிவே இல்லையா? நடுவில் எடுத்துடுங்க, இருட்டா இருக்கீங்க ரெண்டு பேரும்.
அடித்தாலும் ஓடாது, அணைத்தாலும் நிற்காது. அடித்தாலும் ஓடாது, அணைத்தாலும் ஓடாது. அடித்தாலும் ஓடாது, அணைத்தாலும் நிற்காது. எனக்கு தெரியும். அணைத்தாலும் நிற்காது. தண்ணி. எனக்கும் அதான் வந்துச்சு. ஆனா தண்ணின்னா எங்க போறது? குடிக்கிற தண்ணியா? ஆனா தண்ணி எங்க இருக்குன்னு யோசிக்கணும். குடிக்கிற தண்ணி தானே? இல்ல நீ போய் பாருங்க. பாத்ரூம் இல்ல, டாய்லெட் குளிக்குள்ள பாருப்பா. நான் பாத்ரூம்ல தான் தண்ணி எடுப்பேன். ஐயாவுக்கு தண்ணி எடுப்போம். ஐயாவுக்கா? சுடு தண்ணி தான். சிட்டி செல்லத்துக்கு. ஆமா ஆமா, மேஜிக்கோ. ஃபுல்லா காட்டிட்டேன். கேட்டு வாங்க. எங்க அறிவு விட எங்க அப்பாவோட அறிவு வேகமா இருக்கு. நாலாவது, ஓடுவான் தருணே, மூடுவான், ஒற்றை காலில் நிற்பான். ஓகே. முதல்ல கண்டுபிடிச்சு என் உயிரை வாங்கினீங்களா? அது ஓடுவான், மூடுவான், ஒற்றை காலில் நிற்பான். முதல்ல கண்டுபிடிச்சு என் உயிரை வாங்கினீங்களா? என்ன தெரியற மாதிரி வச்சிருக்கா? கதுவு ஓடுவான். நீயே பதில் சொல்லு. அவன் நவுருவான். ஆமாயா, நம்ம அது ஸ்டாண்ட் வைக்கலன்னா அதுதான் போகுமே வேகமா. நீ தருண் மண்டி அடிச்சு. எவ்வளவு தெரியற மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. இருக்காங்களே. அம்மா படுத்து கொண்டிருப்பாள், மகள் ஓடிக்கொண்டிருப்பாள். புதுசா இருக்கு. அம்மா இந்த அப்பா அப்பான்னு இருக்காங்களே வீட்டுல, இந்த வாய்ஸ் நோட் இருக்குல்ல. அம்மா படுத்து கொண்டிருப்பாள், மகள் ஓடிக்கொண்டிருப்பாள். தருண் பதில் சொல்ல போறானா? சிச்சி செல்லம். அம்மா படுத்து கொண்டிருப்பாள், மகள் ஓடிக்கொண்டிருப்பாள். ஆமா. இன்னொன்னு குழு தரேன். அந்த ஜாமா வீட்டுல இருக்கு, ஆனா பாய்க்கிறவே இல்லை. ஓகே ஓகே. ஒவ்வொன்னு இல்ல. இல்ல இல்ல, முக்கியமா நலுங்குக்கு பாய்ப்பாங்க. அது பாட்டி மட்டும் தான். நலுங்கு நலுங்குன்னு இப்ப நலுங்குக்கு பாய்ப்பாங்க. நான் சொன்ன க்ளூ கொடுத்தேன். ரம்யா நடந்தனால காலு இல்ல, பூனை எடுத்து போயிருமா? பூனை. ஆறாவது வந்து அழுத்தி அழுத்தி மிதிச்சா அலறிட்டு ஓடும். காடி. இல்ல. மோட்டரு இல்ல. அழுத்தி அழுத்தி அது பிளாண்டரா? இல்ல. அதையும் பாய்க்கிறதே இல்லை இந்த வீட்டுல வாங்கி வச்சு. ஆனா எனக்கு குழுவே தர மாட்டேன். ஐயா ஆசைப்பட்டு வாங்கினான். சைக்கிளு. ஆமா. செருப்பு வேற. எப்படி தட்டுறது? அந்த கண்ணாடியில இருந்து அந்த நாள் முதல் காமெடி தான் நிறைய. தானே இன்னும் குளிக்கல. பர்சனல் இன்ஃபர்மேஷன். ஆறாவது எடுத்துட்டே வந்துட்டு வச்சுட்டாரு. ஓ வச்சுட்டாருல. அப்பா இருக்காரு, ஓட முடியல, நடக்க முடியலையா? ஆட்டி விட்டால் ஆடும். என்னத்தியா ஒரு மாதிரி வேற இருக்கு. ஆட்டி விட்டால் ஆடும், மந்திரத்தில் தொங்கும். ஊஞ்சலியாமா? இது இது இந்த தருண் அம்மான்னு ஒருவங்க இருக்காங்களே. எனக்கு பட்டு பட்டுன்னு முடியணுங்க. ஆக கீழங்க.
அதுதான் சொல்லிருந்தேன் முதல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு சட்டை போடுற மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிருக்கேன். ஊருக்கு நாட்டாம சாப்பிட்ட தட்டை எடுக்காது. அப்பா அப்பா எங்க அந்த மாதிரி செய்வாரு? அது நாட்டாம மட்டும் வச்சுட்டே அவர் சொல்லிட்டாரு. ஃபுல் பதில் வரல. ஊருக்கே நாட்டாம சாப்பாடு எடுக்காதுன்னு அப்பாவா? பூனையா? கரண்டியா? இல்ல. கரண்டியா? இல்ல. அது ஊருக்கு முள்ள கரண்டியா? ஊருக்கே நாட்டாம ஆனா வந்து ரொம்ப நாள் வீட்டுல இருந்தாங்க. ஆனா இப்ப இல்ல. இல்ல நாய் கொண்டு. ஆமா போபோ போபோ பாத்தீங்களா ஓடுறாரு இவரு எடுக்க போறாரு போல. ஏன் கண்ணு மணிக்கே இருக்கு? இதுக்கு கண்ணு தெரியல. கிக்கர்ஸ் இப்ப என்னையதான் சொல்லிட்டு இருக்குங்க. ஏதாவது என்னவோ அங்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கு. இல்ல கால் வலி எடுத்துருமா? அதான் கேமராவே ஒண்ணு எடுக்கலையே. எடுத்து கிழித்தால் நெருப்பு இல்ல நெருப்பு கொளுத்தி போடு. தீக்குச்சி. பத்தி குச்சி பத்திக்காதடா. நான் அறிவா விளாடுறேன். முடியவே இல்ல. எத்தனை gift? 9 தான் சொன்னீங்க. ஏடா இது எட்டாவது. இந்த தானா இருக்கு குட்டை குழப்பி. என் தாயோ கடல், என் அப்பாவோ சூரியன், என்னை விரும்பாத வீடே இல்லை. எனக்கே தெரியல. என்னோட அம்மா வந்து கடல், அப்பா வந்துட்டு சூரியன். ஆனா அவங்கள விரும்பாத ஒரு வீடு கூட இல்லை. நீலேலி இல்ல. கதவு கேட்டு இல்ல. அதுக்குலாம் ஏன் வந்து கடல்? கடலா? என்ன கடலா? அம்மா கடல். அம்மா கடல். கடல்ல இருந்து என்ன அது வரும்? மீன், கோழி, ஐ கோழி. நண்டு. ஐயா கோழி. இல்ல அவர் வீட்டுல பின்னாடி உள்ள கோழி சுத்திட்டு கடல். கடல். கடல் இருந்து அது சங்கா. சங்கு. தண்ணி. கடல்ல இருந்து வேற என்ன? மண்ணா? தகச்சு போயிருக்கு. மண்ணா இல்ல. அப்பா எப்படி சமாளிக்கிறது தெரியல. க்ளூ ப்ளீஸ். அது க்ளூ சொன்னா டப்புன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க. சொல்லு. வெள்ளையா இருக்கும். சங்கு தான். இதா கராமா? எஸ் கராம். வெள்ளை சங்குடா. வெள்ள சிமெண்டா? கராம் தானே. தூள் கல்லு உப்பு எடுக்கிறாங்களா? அதுதான். ஆமா. சின்னதெல்லாம் இருக்கா? கடல்ல சொருங்கி குச்சி வருது. அதான் தெரியல. இரும்பு சட்டைக்காரன், காவலுக்கு கெட்டிக்காரன். ஆனா அது இல்ல. நான் வேற எதுவும் போறேன். எலி வச்சு யூஸ் பண்றதாமா. எலியா? எலி பிடிக்குது. சீஸா? நீ வாய தான் வச்சுக்கோங்க. அதுக்கே தெரியல போல. ரொட்டி. எலி வந்து க்ளூ தான். ஆனா அது எலி இல்ல. வேற. ஐயோ எலி வேற எலக்ட்ரானிக் தான். உன்கிட்ட கேட்டா
எலி வச்சு யூஸ் பண்ற ஜாமான். வேற எலக்ட்ரானிக். எலி 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 அது நீ இங்கிலீஷ்ல மவுஸ். என்னது? மவுஸ் வேணுங்க. கம்ப்யூட்டர் மவுஸ். மவுஸ் கிட்ட இருக்கா? நீங்க காட்டுறீங்க இங்கே கம்ப்யூட்டர் பாக்ஸ். என்னென்னவோ சொல்லி புட்டு இவங்களே காட்டுறாங்க. எனக்கு புரியலங்க. இல்ல அவங்க எங்க மூஞ்சிலாம் கொஞ்சம் தெரிஞ்சா இல்லையா? போதுமா ஜாமா ஆளு ஓடி போச்சு. அப்பா இருக்காரு. கல்லுக்கும் முள்ளுக்கும் பயப்பட மாட்டான். ஆனா பள்ளத்துல தண்ணி இருந்தா மட்டும் பயப்படுவான். காடி. பயப்பட மாட்டான். ஆனா தண்ணி பள்ளம் அந்த மாதிரி தான் பயப்படுவான். மோட்டரா. டயரு. சிலிப்பர். ஸ்லிப்பர். ஐயோ அப்பா வேற லெவல்ல கண்டுபிடிக்கிறாரு. அப்பா ஒரு வீடு கதை வைக்கலாம் போல. ஓடி ஓடி டயர்டா இருக்குங்க. இங்கயா இங்க இல்ல. ராஜா ராஜா சிரிச்சிட்டு இருக்காங்க. தருண் செல்லமணி நல்லதா பஞ்சடைத்த இங்கிட்டு வாங்க. ஸ்கிரீன் உள்ளுக்கு வாங்க ரெண்டு பேரும். பஞ்சடைத்த பையடா உட்காந்தா செம்மடா. மெத்த இந்த அவன்யா செம்மடி வாங்க போற நீ. யாருடா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். இது என்னது? இல்ல இல்ல அது என்னைக்கும் மாட்டிக்கிச்சோ அதுல. கையுண்டு கால் இல்லை, கழுத்து இருக்கு தலை இல்லை. நான்தான். கையே. கையுண்டு கால் இல்லை, கழுத்து இருக்கு தலை இல்லை. யாருடா அந்த பையன்? ஸ்டார் தெரியுதாங்க தலையில இருந்து. மெயினா இதுக்கு தான் வெட்டினாரு. கையுண்டு கால் இல்லையா? க்ளூ ப்ளீஸ். என்ன அவரே கண்டுபிடிக்க நீங்க போயிட்டீங்க க்ளூக்கு. இல்ல கழுத்து இருக்கு தலை இல்ல. கழுத்து இருக்கு தலை இல்லையா? கை இருக்கு கால் இல்ல. அது அது பாய்க்காம மனுஷனால இருக்கவே முடியாது. சுழுவார் சட்டை தான். ஆமா சுழுவார் சட்டையா? சட்டை. அது எங்க இருக்கும்? கழுத்து இருக்கு தலை இல்ல, கை இருக்கு கால் இல்ல. அதுக்குள்ள இருக்கு. ஆனா நீங்க கொஞ்சம் தொடர்ந்தீங்க கதையா இந்தா இருக்கு. அப்பாவும் பஸ் சத்தம் கேட்கும். ரயில் சத்தம் இல்லடி பஸ் சத்தம். பஸ்ஸே வராது. கண்ணு மூக்கு வாய் இருக்கு ஆனா உயிர் இல்ல. பொம்மை. ஐயோ ஐயா வேகமாயிட்டையா? பரிசை முடிய போகுது. எனக்கே சொல்லுங்க. கண்டுபிடிச்சிட்டாம்பல. அப்புறம் திறக்கும் போது கண்டுபிடி. எல்லாம் இதுக்கு தனக்கா வந்து வாயை திறக்க கூடாது. ஏன்னா அவங்க தான் கொடுத்தாங்க. நினைச்சேன். நம்ம வீட்டுல சிங் இருக்கிற ஜாமா அது சிங்கோட ஜாமா. சிங்கு. இது இன்னோவா? இன்னோவா? சிங் சிங் பல்லலக்கா. சிங் சிங் பல்லலக்கா. புரிஞ்சா? ஒண்ணு ஒண்ணுதான் இருக்கா? ஏய் இதை மறந்துட்டியா? நீ ஒண்ணு ரெண்டு நீ அக்கா கிச்சியா. ஆமா ஆமா. ஆனா இது நான் என்ன யோசிக்கிறேன். டான்ஸ் ஆடு. இல்ல இன்னும் ஒண்ணு இருக்கு. ஓ இன்னும் அந்த இது இருக்கா? அப்பா முன்ன ரொம்ப வாங்குவாரு, இப்ப வாங்குறதே இல்ல. அடியா? யாருமே சொல்லக்கூடாது. அப்பாவும் ஐயா. அடியா? அப்பாவும் ஐயா தவிர வேற யாரும் சொல்லக்கூடாது. விஷயம் வாங்குறாரு. என்னடி இப்ப வாங்குறதே இல்ல. ஆனா அது முன்ன வாங்கிட்டு அதை வேற பார்த்தோம்னா சம்மத்து புழுவும் எல்லாத்துக்கும். ஓ அது
தோடு கடைசி பக்கத்தை படிக்க சொல்லுவாரு. என்னப்பா தோடா? பேப்பரா? பேப்பர். பேப்படாமா என்னப்பா தோடு? நீங்க எப்ப தோடு வாங்குனீங்க? அது சொல்லல. வேற பேப்பராவது பிரிண்ட் பண்ணுவோம். கது திறப்பாங்க, நான் சாப்பிட மாட்டேன். அம்மா படுத்துச்சு, நல்லா தூங்குவாங்க. அது தருண் தான் முடி பண்ணோம். ஏய், வீட்டுக்கு போட்டு போயிட்டு இங்கேயும் மே- டாஸ்க் கொடுக்கறது செஞ்சாதான் கிடைக்குங்க. இந்த அப்பப்ப சிக்கு பசன் மாதிரி 2 டாஸ்க் கொடுக்கலாம். யாருக்கு என்ன ஆசையோ எல்லாமே கொடுக்கலாம். ஏதாவது கொடுக்கா? டான்ஸ் ஆடியா? முட்டை பொம்மா முட்டை பொம்மா முட்டை பொம்மா ஒரு பரிசு கூட இது நல்லா ஆடணும். ஆடணும். என்ன எப்படின்னா நான் ஏன் நீங்க வந்து ஆடுங்களேங்க. நான் என் பாட்டிக்கா இப்படி ஆடுவீங்களா? ஆடிட்டா. இன்னும் ஒண்ணு அப்பா கொடுக்கணும். ஏதாவது டாஸ்க் அப்பா என்ன புல்லு போயிட்டு மாறு அடிக்க சொல்லுவாரு. அது கொஞ்சம் டைம் ஆகுங்க. இன்னும் ஒண்ணு குடும்பத்தை பத்தி ஒரு நல்ல வார்த்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா, ஒரு வாக்கியம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு கிடைச்ச இந்த 5 பேர் ஒற்றுமையா இருந்தா சரி சிறப்புமா வாழலாம். அந்த கருத்து இல்ல, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஒற்றுமை அதான் சீர சிறப்புமா வளருமா? உனக்கு பிடிச்சது சீர சீப்புமா. சிறப்பா வாழலாம். பிடிச்ச விஷயம் இன்னும் பிடிச்ச விஷயம். 5 பேர்கிட்ட ஒரு ஆளுக்கு தனித்தனியே சொல்லணும். ஐயோ கடுப்ப. இல்ல ஒண்ணு சொன்னா போதும். இல்ல இல்ல அப்பாவுக்கு இப்ப சொல்லணும். அப்பா கொஞ்சம் வெறப்பா இருந்தாலும் பாசக்காரரு. கிறுக்கு பிடிச்சா அவர் சொல்றது இல்ல இவர் இருக்காரு கிறுக்கு பிடிச்சவன். கேளுங்க. இல்ல பையன் என்ன சொல்ல கேளுங்க. வெறப்பா இருந்தாலும் நான் பாசமா உள்ளவரு. தனக்காக்கு அப்பா மனசு குடுந்துரும். தாங்கும் இதயம். நிறைய போய் சொல்லி சமாளிக்கும். ஆனா ரொம்ப பாசக்காரி. கற்பூர பொம்மை. இப்ப என்னைய தான் சொல்லுவோம் பாரு. ரம்யா காக்கு. ரம்யா யோசிக்கிறேன் பொண்ணு இல்ல. இப்படி படுத்துட்டாங்க கேமரா மேனுக்கு. யோசிச்சு யோசிச்சு பைத்தியக்காரி ஆயிரும். புடிச்சுட்டாங்க. ஏ நல்லா புடிச்சது கேட்டா யோசிச்சு பைத்தியக்காரியம். பைத்தியக்காரி ஆனாலும் ஏதாச்சும் கேட்டனா டக்குன்னு வாங்கிடுறேன். கடைசி இப்ப தங்கச்சிக்கு சொல்லுங்க. கடைசி தங்கச்சி வந்து ஸ்கூல் கிளாஸுக்கு போனாலே எனக்கு மனசு வலி. அது என்னோட ஒரு தொல்லை. உங்கள்கிட்ட கேட்கல. தருண் சொல்ல ஆசைப்படுறாரு. சொல்லணும்னு விருப்பமே இல்லையோ இவ்வளவு நேரம் அவர். பாசமான உயிரான தங்கச்சி. இதெல்லாம் சும்மா டூப்பு அதான் சொல்றாங்க. கிஃப்ட்டுக்கு போல. ஓகே முடிச்சு. நன்றி வணக்கம். அவ்வளோதான் வீடியோ. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செம்ம ஃபன்னாக தான் போணுச்சு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி gift வாங்கி கொஞ்சம் காமெடியாக போவோம். அவ்வளோதான் வீடியோ. பாய்.